ஹலோ வியூவர்ஸ். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகும் கூட அவரது ஜாமீனுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதாகி உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஜாமீன் மறுக்கப்பட்டு உள்ளது. வழக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்கும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் தள்ளுபடி செய்துள்ளது. மேலும் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் 14 கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தற்போது வரை சிறையில் இருந்து வருகிறார். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதனை தள்ளுபடி செய்ததோடு விசாரணையை தினமும் நடத்தி 3 மாதங்களுக்குள் வழக்கை முடிக்கும்படி விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இதற்கு பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் மத்திய அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. மேலும் 2023ஆம் ஆண்டு ஜூன் 13 செந்தில் பாலாஜியின் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. அன்று நள்ளிரவில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இதற்கு பிறகு நெஞ்சு வலியின் காரணமாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. இதையடுத்து அவரது மனைவி ஆட்கொணர்வு மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதற்கு பிறகு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட அவருக்கு இருதய அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது. 1 மாதத்திற்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து புழல் சிலைக்கு செந்தில் பாலாஜி மாற்றப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வசம் இருந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசுவுக்கும் முத்துசாமிக்கும் மாற்றி கொடுக்கப்பட்டன. இருந்தபோது மிளகாய் இல்லாத அமைச்சராக அவர் நீடித்தார். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அவர் அமைச்சராக இருப்பதால் வெளியில் வந்தால் சாட்சியங்களை கலைத்துவிடக்கூடும் என அமலாக்கத்துறையும் வாதிட்டது. இதில் கடந்த அக்டோபர் மாதம் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர் அமைச்சராக இருப்பதாலும் அவருடைய சகோதரரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவருமான அசோக் தொடர்ந்து தேடப்பட்டு வருவதாலும் ஜாமீன் மறுக்கப்படுவதாகவும் கூறினார். இதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அமலாக்கத்துறையின் சார்பில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் RLA சுந்தரேசனும் வாதிட்டார். வழக்கை நீதிபதி வெங்கடேஷ் விசாரித்தார். இத்தனை நாட்களாக நீதிமன்ற காவலில் இருக்கும் செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சராக இருக்கலாம் என கேள்வி எழுப்பிய நீதிபதி ஒரு சாதாரண பணியாளர் 48 மணி நேரத்திற்கு மேல் சிறையில் இருந்தால் இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்பதை சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். பிப்ரவரி 13 அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டது. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டார். அதனால் சாட்சியங்களை கலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவரது தரப்பு வாதிட்டது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணைகள் கடந்த பிப்ரவரி 21 முடிவுக்கு வந்தன. இதற்கு பிறகு வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த மனுவில் புதிதாக எதுவும் இல்லை என்பதால் தள்ளுபடி செய்யப்படுகிறது. செந்தில் பாலாஜி 250 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதால் அவர் மீதான வழக்கின் விசாரணையை 3 மாதங்களுக்குள் முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாரை விசாரிக்க அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியும் இதுவரை அவர் ஆஜராகவில்லை. அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த 9 செந்தில் பாலாஜியின் வீட்டில் உள்ள CCTV பதிவுகளை அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்தனர். அசோக் குமார் தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருகிறார். மேலும் கடந்த 2011 முதல் 2015 வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி வகித்த போது ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. அந்த பணியிடங்களை நிரப்புவதில் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பலர் புகார் அளித்திருந்தனர். காவல்துறை உரிய விசாரணை நடத்தவில்லை என கூறி சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தனர். கடந்த 2018ஆம் ஆண்டு மெட்ரோ போக்குவரத்து கழகத்தின்
தொழில்நுட்ப ஊழியரான அருள்மணி என்பவர் போக்குவரத்து கழகத்தில் வேலைகளை பெற்றுத்தர பலரிடம் லஞ்சம் பெற்றதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட பலர் மீது புகார் அளித்து இருந்தார். இதற்கு பிறகு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2018ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். மோசடியில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. மேலும் மத்திய குற்றப்பிரிவின் வழக்கை ரத்து செய்யும்படியும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோரியும் செந்தில் பாலாஜி உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதில் மத்திய குற்றப்பிரிவு வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதே நேரம் பழைய வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்கிற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் செந்தில் பாலாஜியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீதான வழக்குகளை ரத்து செய்ய மறுத்ததுடன் தமிழ்நாடு காவல்துறை முறையாக விசாரணை நடத்தி 2 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. மேலும் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி சென்னை மற்றும் கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடுகளில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அடுத்த நாள் அதிகாலையில் விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை அழைத்து சென்றனர். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் அவரது இருதய நோய் சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு இதுவரை 20க்கும் மேற்பட்ட தடவைகள் காவல் நீட்டிப்பும் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பிறகு காவேரி மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் காவலில் எடுத்தும் விசாரித்தனர். பிறகு மறுபடியும் சிறையிலேயே அடைக்கப்பட்டார். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட 2 மாதங்கள் ஆகும் நிலையில் அவரது நீதிமன்ற காவல் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டு வருகிறது. முதலில் ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டவுடன் அடுத்த 14 நாட்கள் அவரை காவலில் வைக்க உத்தரவிட்டது. அதன்படி முதல் நீதிமன்றம் காவல் ஜூன் 28ஆம் தேதி வரை என்று உத்தரவிட்டது. 2வது முறையாக ஜூலை 12 வரை காவல் நீட்டிப்பு வழங்கப்பட்டது. பிறகு ஜூலை 26ஆம் தேதி வரையில் 3வது முறையாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டது. பிறகு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் பிறகு ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நீட்டிக்க உத்தரவிட்டது. பின்னர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணை MP MLAக்களின் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. மேலும் கடந்த ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை காணொலி மூலம் பார்த்த நீதிபதி 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். இதற்கிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வந்ததால் குடும்பத்தினர் விருப்பத்தின் பேரில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனு 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து அதனை செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினர். சாட்சிகளை கலைத்து விடுவார் என அமலாக்கத்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்தது. மேலும் இதனை அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தை நாடி ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு பக்கவாதம் ஏற்படும் அளவுக்கு பாதிப்புகள் உள்ளதாகவும் இதயத்தில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து கொண்டது பற்றியும் எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் அதனை பொருட்படுத்தாத உச்சநீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் மனுவை தாக்கல் செய்யுமாறு கோரி ஜாமீன் கொடுக்க மறுத்திருக்கிறது. இதுவரை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 11 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் 2 முறை ஜாமீன் மறுக்கப்பட்டு உள்ளது. அதே போலவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் தலா 1 முறை ஜாமீன் மறுக்கப்பட்டு உள்ளது. ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி 6 மாதங்களுக்கு மேலாக விசாரணை கைதியாக இருந்து வருகிறார். அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வசம் இருந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசுவுக்கும் முத்துசாமிக்கும் மாற்றி கொடுக்கப்பட்டன. செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அவர் அமைச்சராக இருப்பதால் வெளியில் வந்தால் சாட்சியங்களை கலைத்துவிடக் கூடும் என அமலாக்கத்துறை வாதிட்டது.
மேலும் இதில் கடந்த அக்டோபர் மாதம் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர் அமைச்சராக இருப்பதாலும் அவருடைய சகோதரர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவருமான அசோக் தொடர்ந்து தேடப்பட்டு வருவதாலும் ஜாமீன் மறுக்கப்படுவதாக கூறினார். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.